நம்மள்ல சில பேர் வந்துட்டு, இன்னைக்கு அவ என்கிட்ட பேசல, அவன் என்கிட்ட பேசல, லவ் ஃபெயிலியர் ஆயிருச்சு. இதெல்லாம் வாழ்க்கையோட மிகப்பெரிய கஷ்டமா நெனச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா, அதையெல்லாம் விட இந்த ரோட் சைடுல இந்த சிக்னல்ல நின்னு பேனா, பென்சில் விக்கிற சின்ன சின்ன குழந்தைங்க, அப்புறம் யாராவது ஒரு ரூ. 10 ஒரு ரூ. 5 ரூ. 10 தருவாங்களா அப்படின்னு இரங்கல் கேட்கிற நெறைய பேரு, அவங்களோட வாழ்க்கையெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு சொல்லப்போனா ஒரு 2 இருக்கு இந்த உலகத்துல. நம்மல்லாம் பணக்காரன் தான் நல்லா இருக்கான். நம்மல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா, நம்ம எல்லாருமே ஒரே பாதையில பணக்காரனும் நம்ம போற ஒரு பாதையில தான் போயிட்டு இருக்கான். நம்மளும் ஒரே பாதையில போயிட்டு இருக்கோம். எப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம நெனச்சா கஷ்டப்பட்டா நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணா அவன் பணக்காரன் போற அந்த வேல நம்மளாலயும் போ முடியும். ஆனா, அவங்க வந்துட்டு என்னதான் கஷ்டப்பட்டு எவ்வளோ பண்ணாலும் அவங்களோட மிகப்பெரிய தேவையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேள சாப்பாடு, 2 வேள சாப்பாடா தான் இருக்கு. ஒரு 10:30க்கு நான் ரோட் சைடுல பைக்ல போயிட்டுருக்கேன். ஒரு அம்மா அவங்க மடியில ஒரு பொண்ண உட்கார வச்சுட்டு, அந்த பொண்ணுக்கு ஒரு 10 வயசுக்கு மேலயே இருக்கும். அந்த பொண்ண உட்கார வச்சு நைட்டு உட்காந்துட்டு அந்த ரோட் சைடுல உட்காந்துட்டு கைய நீட்டி இரங்கல் கேட்டுருக்காங்க. அப்போ நம்மலாம் எத நெனச்சு இன்னும் எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு இருக்கோம். என்னால இன்னும் முடியல. கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் நெனச்சு எத நெனச்சு எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு இருக்கோம். நம்மள்ல நெறைய பேருக்கு இந்த 3 வேள சாப்பாட்டுக்கு இல்லாம, இருக்கிறதுக்கு இடம் இல்லாமயோலாம் நம்ம வாழ்க்கை இருந்தது கிடையாது. அப்படி இருக்கும்போதும் நம்ம வந்துட்டு இருக்கிற வாழ்க்கை கஷ்டமா இருக்கு. நம்ம எப்படி நெக்ஸ்ட் லெவல் போறதுன்னு நெனச்சு, எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு நெனச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா அதெல்லாம் இல்ல. நைட்டு ஒரு 10 மணிக்கு மேல அந்த அம்மா அந்த பொண்ணு அந்த அம்மாவோட குழந்தைய மடியில வச்சு ரோடு சைடுல உட்காந்துட்டு இருந்து போற வரவங்ககிட்ட வந்துட்டு கை நீட்டி இரங்கல் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, அது எவ்வளவு பெரிய கஷ்டம். அந்த கஷ்டத்துல நம்ம இல்ல. அப்போ எத நினைச்சு நம்ம இன்னுமே எக்ஸ்கியூஸ் கேட்டு, இல்ல என்னால முடியல அப்படின்ட்டுலாம் இருக்கும்னு எனக்கே தெரியல. எனக்கெல்லாம் அத பார்க்கும்போது, நீ எல்லாம் என்னடா உனக்கு என்ன குறை? அ உனக்கிட்ட லட்சமே இருந்தது. நீ தொலைச்சுட்டு கஷ்டப்பட்டு இப்போ திரும்ப கடனாகி நீ இது பண்ணிட்டு இருக்க அப்படின்னு எனக்குள்ள என்னையே செருப்ப கழட்டி அடிச்ச மாரி இருந்தது சொல்லப்போனா. எனக்கெல்லாம் அந்த இத பார்த்ததுக்கு அப்புறம் சுத்தமா மனசே கேட்கல. இன்னும் ஒரு நைட்டு இப்பவே கிட்டத்தட்ட நான் 16 மணி நேரம் ஓட்டுறேன் அப்படின்னா, இன்னும் ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் கூட எங்க உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் எக்ஸ்ட்ராவா உழைக்கலாம்டா. அப்படின்ற அளவுக்கு எனக்கு ரொம்ப மைண்டே இல்ல சொல்லப்போனா. அதாவது நம்மளுக்கு இன்னும் வீட்ல கஷ்டம் இருக்கு. அந்த மாரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு. அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நம்ம முயற்சி பண்ணாம இருக்கோம். அது நம்ம மேல இருக்கக்கூடிய தப்பு தானே தவிர, நம்ம வாழ்க்கை ஒண்ணும் நல்லா இல்லாமயோ, நம்ம ஒண்ணும் கஷ்டத்துலலாம் இல்ல சொல்லப்போனா. நீங்கலாம் யாராவது ஃப்ரீயா இருந்தீங்கன்னா, அப்படியே ரோட் சைடுல போகும்போதே, இவங்கலாம் கொஞ்சம் அப்படியே பாருங்க. அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்றதெல்லாம் நீங்க கொஞ்சம் எல்லாரும் பார்க்கறது தான். ஆனா கொஞ்சம் டீப்பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம வாழ்ற வாழ்க்கைலாம் சொல்லப்போனா சொர்க்கமான வாழ்க்கை தானாட்டுருக்கு. ஆனா நம்ம அதையே இன்னும் கஷ்டம். நமக்கு என்னைக்குடா இது மாறும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம முயற்சி பண்ணி இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணா நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகும். ஆனா அவங்க என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணி எவ்ளோ பண்ணாலுமே அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது. அப்போ நம்ம முயற்சி பண்ணாம இருக்கிறது தான் மிகப்பெரிய தப்பாட்டு இருக்கு. Zomato சேலஞ்சோட டே 4 இன்னைக்கு 90 நாள்ல ரூ. 1,50,000 சம்பாதிக்கும்னு சொல்லியிருக்கோம். இன்னைக்கு 4வது நாள் எவ்வளவு சம்பாதிக்கணும்னு பார்க்கலாமா? டே 4ல ரூ. 1933.32 சம்பாதிச்சிருக்கோம். ரூ. 5,132 3 நாள்ல சம்பாதிச்சது. இந்த ரூ. 135 இன்னையோட டிப்ஸ். டோட்டல் பண்ணோம் அப்படின்னா ரூ. 7,200.87 நம்ம கிட்டத்தட்ட 4 நாள்ல சம்பாதிச்சிட்டோம். யாராச்சும் இன்னும் முயற்சி பண்ணாம 2025ல பாத்துக்கலாம்னு உட்காந்துட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் உட்காராதீங்க. 2025 வந்தாலும் இல்ல 2026, 2050 வந்தாலும் நம்ம வாழ்க்கையிலலாம் நம்ம பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா எதுவுமே பண்ண முடியாது. தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களால எவ்வளோ முடியுமோ ஒரு 5, 10 வருஷத்துக்குள்ள ஓடி வயசு இருக்கும்போதே சம்பாதிச்சிருங்க. இல்லன்னாலாம் சீரியஸா இப்போ இருக்க காலகட்டத்துல உயிர் வாழ்றதே ரொம்ப கஷ்டமா இருக்குமாட்டிருக்கு.